வணக்கம். நம்மள பல பேர் முகப்பரு, முடி உதிர்தல்னு வந்தா அத வெறும் ஸ்கின் ப்ராப்ளம்னு தான் நினைப்போம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க ஸ்கின்னே உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி ஒரு சீக்ரெட் சொல்ல முயற்சி பண்ணுனா எப்படி இருக்கும்? வாங்க அந்த ஆச்சரியமான கனெக்ஷனை பத்தி இப்ப நாம பார்க்கலாம். ஆமாங்க. இந்த கேள்விய நீங்களே உங்கள கேட்டுக்குங்க. உங்க ஸ்கின்ல திரும்ப திரும்ப வர்ற பிரச்சனைகள், அதெல்லாம் சும்மா மேலோட்டமான அழகு சம்பந்தப்பட்ட விஷயமா? இல்ல உங்க உடம்புக்குள்ள இருந்து வர ஒரு வார்னிங் சிக்னலா? இப்போ நாம பார்க்க போற விஷயத்தோட மைய கருத்தே இதுதாங்க. முகப்பரு, சொரியாசிஸ், முடி கொட்டுறது, இதெல்லாம் பார்க்க தனித்தனி பிரச்சனைகள் மாதிரி தெரியலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காமன் ரூட் காஸ் இருக்கலாம். அந்த மர்மமான மூல காரணம் என்னன்னு தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்ம இந்த துப்பறியற வேலையில நம்மளோட மெயின் சஸ்பெக்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம், சுருக்கமா மெட்ஸ். இது தனியா ஒரு நோயின்னு சொல்லிட முடியாது. ஆனா பல சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம்ஸோட ஒரு கூட்டாளி மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறது நம்ம உடம்பு எனர்ஜியை பயன்படுத்துற விதத்துல வர்ற ஒரு கன்ஃபியூஷன் தான். இதுக்கு மெயின் காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை. இது இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம உடம்புல இருக்கிற செல்களோட கதவுக்கு இன்சுலின் தான் சாவி. ஆனா அந்த சாவி சரியா வேலை செய்யறனா என்ன ஆகும்? சக்கரை செல்களுக்குள்ள போக முடியாம ரத்தத்திலே தங்கிடும். இங்கிருந்து தான் பல பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. சரி, ஒருத்தருக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? டாக்டர்ஸ் பொதுவா இந்த 5 விஷயங்களை செக் பண்ணுவாங்க. 1. வயித்து பகுதியில அதிகமா கொழுப்பு சேர்றது. 2. ரத்தத்துல ட்ரைகிளிசரைட்ஸ்னு சொல்ற கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கிறது. 3. உடம்புக்கு நல்லது செய்யற HDL கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கிறது. 4. ஹை பிளட் பிரஷர். கடைசியா 5வது, வெறும் வயித்துல எடுக்கிற சுகர் டெஸ்ட்ல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறது. நாம முன்னாடி பார்த்த அந்த 5 அறிகுறிகள்ல அட்லீஸ்ட் 3 இல்ல அதுக்கு மேல ஒருத்தருக்கு இருந்தா அவங்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்குன்னு டாக்டர்ஸ் உறுதிப்படுத்துவாங்க. சோ இந்த கேஸ்ல மேஜிக் நம்பர் 3. இப்போதான் நம்ம கதையோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோமுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத கனெக்ஷன் என்னங்கறத பத்தி பார்க்கலாம். உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை எப்படி நம்ம தோல்ல ஒரு வார்னிங் சிக்னலா வெளியே தெரியுது? இந்த முழு புதிருக்கும் ஒரே ஒரு சாவிதாங்க. அதுதான் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை. நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் இன்சுலினுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாதப்போ அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்குது. இது ஒரு நச்சு வட்டமாய் செயல்படுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உடம்புல இன்ஃப்ளமேஷன், அதாவது அழற்சியை உருவாக்குது. இந்த இன்ஃப்ளமேஷன் திரும்பவும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்னும் அதிகமாக்குது. இது ஒரு சைக்கிள். இன்னொரு பக்கம் இதே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆண்ட்ரோஜன் சொல்ற ஆண் ஹார்மோன்களை அதிகப்படுத்துது. இதனால முகப்பரு, முடி கொட்டுறது மாதிரியான பிரச்சனைகள் வருது. அதே நேரத்துல அந்த இன்ஃப்ளமேஷன் சொரியாசிஸ் மாதிரி ஸ்கின் நோய்களையும் தூண்டி விடுது. பாத்தீங்களா, இப்படிதான் உள்ள நடக்கிற பிரச்சனை வெளியே தெரியுது. சரி, இதெல்லாம் கேக்க தியோரி மாதிரி இருக்கா? இல்ல இதுக்கு உண்மையாவே ஆதாரம் இருக்கா? வாங்க, எந்தெந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோமோட நேரடி தொடர்புல இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த லிஸ்ட பாருங்களேன். சொரியாசிஸ் ரொம்ப மோசமான முகப்பரு, பெண்களுக்கு சில இடங்கள்ல அதிகமா முடி வளர்றது, ஆண்களுக்கு வழுக்க விழுறது, இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஆனா அது மட்டும் இல்ல, அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கழுத்து, அக்குள் பகுதியிலெல்லாம் கருப்பா தடிமன திட்டுக்கள் வர்றது கூட இதுல அடங்கும். இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு காமன் லிங்க் இருக்கிறது சும்மா தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல, இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சோரியாசிஸே எடுத்துக்கலாம். நிறைய பேர் இது வெறும் ஸ்கின்ல வர நோயின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது இல்ல. இது வெறும் தோலை மட்டும் பாதிக்கிற பிரச்சனை கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய இன்ஃப்ளமேஷன், போரோட வெளிப்பாடு தான் இது. இந்த கனெக்ஷன் எவ்ளோ முக்கியங்கிறதுக்கு இந்த ஆய்வு ஒரு பெரிய ஆதாரம். ராட்கே மற்றும் அவரோட டீம் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப தீவிரமான சொரியாசிஸ் இருக்கிறவங்கள 6 மாசத்துக்கு ஒரு தடவையும், லேசா இருக்கிறவங்கள வருஷத்துக்கு ஒரு தடவையும் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்காக செக் பண்ணணும்னு பரிந்துரை பண்றாங்க. இதுவே இந்த லிங்க் எவ்ளோ சீரியஸ்னு நமக்கு காட்டுது. அடுத்து நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறது முகப்பரு, அதிகப்படியான முடி வளர்ச்சி, அப்புறம் வழுக்க. இந்த 3 பிரச்சனைகளுக்கும் ஒரு காமன் கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னா ஹார்மோன்ஸ். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது உடம்புல ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்களோட அளவு அதிகமாகுது. இந்த ஹார்மோன்கள் நேரா போய் நம்ம மயிர்கால்களையும் சருமத்துல இருக்கிற எண்ணெய் சுரப்பிகளையும் தூண்டி விடுது. அதோட விளைவுதான் முகப்பரு, முடி கொட்டுறது மாதிரியான பிரச்சனைகள். இப்போ நம்ம கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த கனெக்ஷன் ஒரு ஒன் வே ரோட் கிடையாதுங்க. இது ஒரு 2-வே ஸ்ட்ரீட். சில சமயம் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் சரி பண்ண எடுத்துக்கிற மருந்துகளே நம்மளோட மெட்டபாலிக் ஹெல்த்தை பாதிக்கலாம். இந்த டேபிள கொஞ்சம் கவனிங்க. உதாரணத்துக்கு
ரொம்ப மோசமான முகப்பருவுக்கு யூஸ் பண்ற ஐசோட்ரெடினோயின் மருந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அறிகுறிகளை இன்னும் மோசமாக்க வாய்ப்பிருக்கு. ஆனா அதே சமயம் முகப்பருவுக்கு யூஸ் பண்ற ஸ்பைரோனோலாக்டோன் மாதிரியான சில மருந்துகள் அதை சரி பண்ணவும் உதவலாம். இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த மருந்தா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்காம நாமளா சுயமா முடிவு எடுக்கவே கூடாதுங்கிறது தான். சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஸ்கின் உங்க ஒட்டுமொத்த உடம்போட ஆரோக்கியத்தை காட்டுற ஒரு பவர்ஃபுல் இண்டிகேட்டர். அவ்வளவுதான். சோ கடைசியா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒன்னு, இந்த ஸ்கின்னுக்கும் மெட்டபாலிக் சிண்ட்ரோமுக்கும் உள்ள கனெக்ஷனுக்கு மூல காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷனும் தான். 2, நம்ம தோல்ல தெரியற அறிகுறிகளை ஒரு வார்னிங் சிக்னலா பார்க்கணும். 3, இந்த தகவல்களை வச்சு உங்க டாக்டர் கூட நீங்க இன்னும் தெளிவா பேசலாம். ஆனா ரொம்ப முக்கியமா இத வச்சு நீங்களே உங்களுக்கு ஒரு டயக்னோசிஸ் பண்ணிக்காதீங்க. டாக்டர் ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நாம பேசின இந்த விஷயம் உங்க ஸ்கின்னை நீங்க பாக்குற விதத்தையே மாத்திருக்கோன்னு நான் நம்புறேன். இனி அடுத்த தடவை நீங்க கண்ணாடிய பாக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்க ஸ்கின் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுது. அத கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா?